திருச்சிற்றம்பலம். மெய்யன்பர்களே, இன்றைய 3ஆம் பதிவிலே காரைக்கால் அம்மையார் தம் பேய் வடிவோடு கண்டுகொண்ட இறைவனது அருட்கோலங்களின் காட்சிகளில் திளைத்தும் வியந்தும் பாடிய இந்த அற்புத திருவந்தாதி ஆகிய நூலின் பாடல்களிலே முதல் பாடலை சிந்திக்க திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. இந்த முதல் பாடலை பார்ப்போமா? பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன், நிரந்திகளும் மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது இடர். இப்போ அம்மை அந்த செம்மேனி அம்மானை உற்று நோக்குகிறாள். அவளுக்கு இறைவனின் கருநீல கண்டமே பளிச்சென கண்ணில் படுகிறது. உடனே அப்பனை விழிக்கிறாள், நிரந்திகளும் மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே என்று. இந்த கழுத்தின் கருமை ஒரு கதையை அல்லவா சொல்லுகிறது. இந்த தேவர்களுக்கு நீண்ட நாள் உயிர் வாழ ஆசை. அப்படி நீண்ட நாள் சாவாது இருக்க வழி என்ன என்றால் பார்க்கடல் அமுதம் உண்பதுதான். சரி சீக்கிரமாக கடைந்து பயன் பெறலாம் என நினைத்து வேலையை ஆரம்பித்து விட்டார்கள். இது மிகச் சிரமமான காரியம் என்பதால் வெற்றி கிடைப்பதற்காக அசுரர்களாகிய எதிரணியையும் கூட்டு சேர்த்து கொண்டார்கள். உலகியலிலே நாம் ஏதோ ஒரு தொழில் எதுவாக இருந்தாலும் தொடங்கப் போகிறோம் என்றால் வீட்டு பெரியவர்களிடம் ஆசை பெறுவோம். பின் நம் இஷ்ட தெய்வத்தை வணங்கி பின் தானே அந்த வேலையை தொடங்குவோம். பிள்ளையரை தொழாமல் காரியம் தொடங்கினால் சித்தியாகாது என்பது நமக்கு தெரிகிறது. ஆனால் நம்மிலும் உயர்ந்த தேவர்களுக்கு இது அவர்களது பேராசையாலே மனதில் தோன்றவே இல்லை போலும். இப்போ பார்க்கடலை கடையத் தொடங்கிவிட்டார்கள். பார்க்கடலை கடைய கற்பகம், சிந்தாமணி, திருமகள், ஐராவதம், உச்சரைவரஸ் என்ற வெள்ளை குதிரை முதலியனவெல்லாம் வெளிப்பட்டன. அவரவர்கள் தங்களுக்கென்று அவற்றை எடுத்துக்கொண்டார்கள். இப்போதும் சிவனை அந்த பரம்பொருளை நினைக்கவே இல்லை. ஆனால் அமுதம் தோன்றும் முன் அந்த கடலில் இருந்து ஒரு பெரிய ஆபத்து வந்து விடுகிறது. நஞ்சு தோன்ற அதன் வாசமே தேவர்களுக்கு மயக்கத்தை தருகிறது. இந்த நஞ்சோ எல்லாரையும் அழித்துவிடும் உக்கரத்தோடு எழுந்து வருகிறது. தேவர்களுக்கெல்லாம் இப்பதான் சிவனார் நினைப்பு வர அவரிடம் தம்மை காக்க வேண்டும் என்று ஓடிப்போகிறார்கள். ஆபத் பந்தவா அநாத ரட்சவா என்று அவரை நோக்கி ஓடுகிறார்கள். நாம இருந்தால் என்ன சொல்லுவோம்? என்னை கேட்டால் நீங்கள் பார்க்கடலை கடந்தீர்கள், நீங்களே சமாளியுங்கள் என்று தானே சொல்லுவோம். ஆனால் கருணாகரன் அல்லவா இறைவன். வந்த நஞ்சை தான் உண்ணத் தொடங்கினான். உலக மாதாவான அம்பிகைக்கு ஐயோ, நஞ்சு இறைவன் வயிற்றினுள் போனால் அங்குள்ள உயிர்கள் அழியுமே என நினைந்து இறைவன் கண்டத்தை கையால் பிடித்து நஞ்சு அங்கேயே தங்கும்படி செய்தார். அதனாலேயே அவர் கண்டம் நீலகண்டம் ஆயிற்று. ஆக அமரர்களுக்கு வந்த இடர் தீர்ந்தது இந்த மைஞான்ற கண்டத்தாலே தானே என்று நினைத்து காரைக்கால் அம்மையார் இப்போ அவருக்கு தாம் பற்றிய எண்ணம் எழுகிறது. தன்னை வேண்டாம் என்று தன் கணவனாகிய வணிகன் ஒதுக்கிய போது மனம் நொந்த அம்மை இனி எனக்கு இந்த பிறவியே வேண்டாம் என்றே குமுறுகிறாள். எனக்கு பிறவியாகிய இந்த இடர் தீர வேண்டுமே என்றே மனதிலே கொள்கிறாள். இப்போ அவளுக்கு தான் எப்படிப்பட்டவள் என்று நினைத்து பார்க்கிறார். அதை முதல் 2 அடியில் காரைக்கால் அம்மையார் பாடலை பார்க்கலாம் பாருங்க. பிறந்து மொழி பெயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன். இதுதான் அம்மையினுடைய இயல்பு. அம்மை முற்பிறப்பிலே தவம் செய்ததன் பயன் இப்பிறப்பிலே இளம் வயதிலேயே சிவனார் மேல் பக்தி உண்டாகிவிட்டது. பிறந்து பேச்சு பழகிய காலம் முதல் நான் உன் நாமத்தையும் உன் புகழையும் சொல்லியே வளர்ந்தேன். வாய் அவன் திருநாமத்தை சொல்ல மனம் அவனிடம் பக்தி பூண்டு உரம் பெற்றது. காதல்னா தூய எதையும் எதிர்பாராத அன்பு. அதுதான் அம்மையினுடைய அன்பு. நம்முடைய நாட்டிலே சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஆண்டவன் திருநாமங்களையும் புகழையும் கற்றுத்தருவது வழக்கம்தானே. நம்ம சைவர்களிடத்தே 7 வயதிலேயே குழந்தைகளுக்கு நாமதீக்கை செய்யும் பழக்கம் உண்டு. அந்த குழந்தைகள் நாமதீக்கை பெற்ற பின் காலையும் மாலையும் இறைவனுடைய திருநாமத்தை ஜபம் செய்வார்கள். இதில் மட்டுமல்ல, அவர்கள் விளையாடும் காலத்தும் இறைவனாரே மறப்பதே இல்லை. இதனால் நாளடைவிலே இந்த குழந்தைகள் பெரியவனாகும் போது அந்நாமங்களின் பொருளை
உணர்ந்து பக்தி கொள்ளும் காரைக்கால் அம்மையாரிடம் இந்த பயிற்சி மிகுதியாக இருந்தது என்றே சொல்ல வேண்டும். காரைக்கால் அம்மையாருக்கும் விளையாடும் போதும் இதனுடைய நினைப்பே தான். நம்முடைய ஆருடைப்பிள்ளை தேவார பாடல் ஒன்றை பார்க்கலாம். மனைகள் தோறும் இறைவனது தன்மை பாடி கருந்தனங்கண்ணார் கடல் பந்து அம்மானை பாட்டையனும் கழுமலமே என்றும் கருக குழல் மடவார் கடி குறிஞ்சியது பாடி முருகன்னது பெருமை பகர் முதுகுன்றம் அடைவோமே என்று வரக்கூடிய தொடர்களை உற்று நோக்கினால் பண்டை நாளிலே தமிழகத்தில் வாழ்ந்த இளம் மகளிர் இயலும் இசையும் பயின்று இறைவனை போற்றுதற்குரிய சமய ஒழுக்கங்களிலே சிறப்புற்றிருந்தனர் என்பது நன்கு புலனாகும். காரைக்கால் அம்மையும் மணலிலே சிறுவீடு கட்டி விளையாடும் இளம் பருவத்திலேயே இறைவனது பொருள் சேர்ப்புகளை போற்றி பயின்ற திறத்தை சேக்கிழார் சுவாமிகளும் தன்னுடைய பெரிய புராணத்திலே புகழ்ந்திருப்பார். எப்படி? வண்டல் பயில் வனவெல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அண்டர்பிரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று என்று. நண்பர்களே, காரைக்கால் அம்மையாரிடம் சிறு வயதிலேயே இறைவனை தொழக்கூடிய பயிற்சி மிகுதியாக இருந்ததென்றே சொல்ல வேண்டும். இறைவனுடைய திருவடியே உள்ளத்தில் பதித்து தியானம் செய்யலானார். சேவடியே சேர்ந்தேன் என்று சொல்வார் இல்லையா? அப்படின்னா என்ன பொருள்? இடைவிடாது நினைந்தேன், இன் திருவடியே துணையாக கொண்டேன் என்பதே பொருள். ஆனால் இப்படி உன்னை நான் இடைவிடாது நினைந்தும் என் பிறவி பிடி தீரவில்லையே என்ற வருத்தம் இவருக்கு. அதனால்தான் தன்னையும் வானவரையும் ஒப்பு நோக்குகிறார். இந்த வானவர்கள் முதலிலே இறைவனை கண்டுக்கவே இல்லை. கஷ்டம் வந்தப்ப மட்டும் ஓடி புகழ்ந்து பாடி காக்க வேண்டும் என்று சரணடைந்தார்கள். மணிவாசக பெருமானும் இவர்களது தன்மையை அப்படித்தானே பாடலிலே சொல்லியிருப்பார். திருச்சதக பாட்டிலே ஒன்றில் சொல்லுவார், வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி என்று. இப்படி சுயநலம் மிக்க இந்த தேவர்களுக்கும் இறைவன் உடனே அவர்களுக்கு அருள் செய்தான். ஆனால் நானோ பிறந்த காலம் தொட்டு உன்னையே முக்கரண வழிபாடு செய்கிறேன், ஏன் இன்னும் என் இடர் களையவில்லை, எப்போது என் இடர் தீர்ப்பாய், எஞ்ஞாண்டு தீர்ப்பது இடர் என்று கேட்பதன் மூலம் இந்த பிறவியிலா இல்லை வரும் பிறவியிலா என்று சந்தேகமாக அம்மை இறைவனை கேட்கிறாளாம். இந்த இடர் என்கிறோமே, அது என்ன என்றால் துன்பம்தான். அது உடல் துன்பமாகவோ மனத்துன்பமாகவோ இருக்கலாம். அந்த துன்பம் அளவு மீறும்போது உலகிலே நாம் பேசுவோம் அல்லவா, கடவுளே ஏன் தான் என்னை படைத்தாயோ என்று புலம்புவோம் அல்லவா. அதுக்கு என்ன பொருள்? இந்த பிறப்பே எங்களுக்கு வேண்டாம் என்றுதானே. ஆக துன்பங்களிலெல்லாம் பெரிய துன்பம் பிறவி துன்பம்தான். அதைத்தான் இல்லாமல் பண்ணுவதற்காக எல்லா பக்குவ ஆன்மாக்களும் இறைவனை வேண்டிக் கொள்கின்றன. அப்பர் பெருமான் நமக்கு ஒரு பாடலிலே இந்த இடர் கெடுமாறு நீங்கள் நினைத்தால் நான் சொல்வதை கேளுங்கள் என்று தன் நெஞ்சுக்கு சொல்வது போல ஒரு பாடலிலே நமக்கு ஒரு அறிவுரையை சொல்லியிருப்பார். அந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, இறைவனை பலவாறாக போற்றி புகழ்ந்து நில்லுங்கள் என்று சொல்லுவார். அந்த பாடல் பாருங்க. இடர்கெடுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா, ஈண்டு ஒளிசேர் கங்கை சடையாயென்றும் சுடரொளியாய் உள்விளங்கு ஜோதி என்றும் தூநீரு சேர்ந்திலங்கும் தோளா என்றும் கடல் விடமதுண்ட இருண்ட கண்டத்தா என்றும் கலைமான் மரியேந்து கையா என்றும் அடல் விடையாய் ஆரமுதே ஆதி என்றும் ஆரூரா என்றும் அலரா நில்லா என்பார். காரைக்கால் அம்மையாரும் இப்படித்தானே சிவநாமங்களை அவன் புகழ்களை வாய்விட்டு அலறினால் தம் துயர் கெடும் என பிறந்து பேச்சுவார்த்தை வந்த காலம் தொட்டு பிதற்றியிருக்கின்றார். எனவே அவர் சுடரும் அவருடைய இடரும் வானோர் இடர் போல தீரும் என்பது இங்கு குறிப்பு. திருச்சிற்றம்பலம்.